ஹென்னா பை ஷிபாக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது யூடியூப்பில் வந்து நான் ரெக்கார்டாக செக்ஷனாக எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு லைவ் செக்ஷன் வேணும்னா மறக்காமல் என்னை டிஎம் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ரெக்கார்ட் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லி தரப்போகிறேன். பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கோர்ஸு லாஸ்ட்டாக மிக்ஸாலஜியோட கம்பைண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் சொல்லி தரல. இன்றைக்கி வந்து நம்ம மெஹந்திக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் அதோட மெஹந்தி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ப்ரெஷ்ஷை ஹேண்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் நான் எடுக்கிறது வந்து பென்சில். ஸோ பென்சில் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாம் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பென்சில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட் எடுத்து கோன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். மற்றபடி ஈஸியாக யூஸ் பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இல்லை எனக்கு கோனே பிடிச்சதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சிலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். ஒரு 2 லைன் போட்டுக்கேன் பார்த்துக்கோங்க. பென்சிலில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ பென்சிலில் லைன் போடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், யாருக்கும் கஷ்டமாக இருக்காது. ஸோ இது மேலே நம்ம வந்து கோனில் வரைய போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் புக்கெலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு ஒர்க் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி வரைவீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருப்பாங்க, நம்ம அது மேலே கோனில் போடுவோம். அதுதான் ஒர்க் புக். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்பு தான் இது. நீங்கள் வந்து பென்சிலில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும்னா நீங்கள் என்ன வேணால் பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அது மேலே நீங்கள் கோனை வந்து வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பென்சில் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க கூட. எதாவது டிசைன் உங்களுக்கு வரலைன்னா பென்சிலை ஒரு 10 வாட்டியாவது போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கோனை வந்து மேலே அதுக்கு மேலே யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோன்லேயே வந்துடும் ஈஸியாக. தனியாக கோனில் போடும் போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஷார்ப் கோன் எடுத்துருக்கேன், அதாவது சிங்கர். ஸோ இதில் வந்து நான் வந்து லைன் இது மேலேயே நான் போட்டு காட்டுறேன், இது பென்சில் மேலேயே. ஸோ நான் இப்படியும் போடுறேன். ஸோ நீங்கள் போட உங்களுக்கு லைன் வந்து கரெக்டாக வந்துடும். லைன் வந்து கோனில் வரலன்னா ஓகே. நான் இப்போ வந்து ப்ராக்டிஸ் கோன், அதாவது நான் வீட்டில் பண்ணால் கோன் எடுத்திருக்கேன். இப்போது வந்து உங்களுக்கு லைன் போட்டு காட்டினேன். இப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறேன். ஸோ கடை கோனுக்கும் நம்ம ஆர்கானிக் கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் கெமிக்கல் இருக்கும், இதில் கெமிக்கல் இல்லை, அதாவது ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஷார்ப் கோன் வந்து எப்போவுமே திக்காக தான் இருக்கும். பட் நமக்கு வீட்டில் பண்ணுற கோன் வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்கும். நான் இப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா வாங்க. நான் இது கீழே நான் வரைஞ்சி காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அது மட்டும் இல்லாமல் இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஃப்ளோ வந்து கரெக்டாக எப்போவுமே வரும். உங்களுக்கு கோன் தீர வரையும் ஃப்ளோ வந்து எப்போவுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா ஏதாவது ஷார்ப் கோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் அழுத்தி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிளைண்ட்டுக்கு இப்போ வந்து மெஹந்தி போட போகிறோம்னா மோஸ்ட்டாக எல்லோரும் ஆர்கானிக் கோன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கெமிக்கல் கோனோட ஆர்கானிக் கோன் தான் உடனே உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக ஹென்னா ஆர்டிஸ்ட்னாவே ஆர்கானிக் கோனில் தான் எல்லோரும் போடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ண இந்த ப்ராக்டிஸ் கோனில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆர்கானிக் கோன், அதாவது ப்ரைடல் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலே ஹேண்டில் பண்ண பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதிலே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அது அப்படியும் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனையே இல்லை. பட் இது கொஞ்சம் திக்காக வரும். நெக்ஸ்ட்டு வந்து டிப் பார்த்திங்கன்னா இதில் டிப்பு பெருசாக கம்மியாக இருக்கும், இதில் நல்லா பெருசாக இருக்குது. இது டிப்பை வந்து சின்னது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் வந்து அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இதை டிப்பை சின்னதாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம இதில் தான் பண்ண போகிறோம் எப்படினாலும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாற்றிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோட டிப் வந்து நம்ம சின்னதாக ஆக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு டிப்பு தான் இந்த நீடில், அதாவது நீங்கள் பின் ஊசி குண்டு ஊசி எடுத்துக்கோங்க.
வீட்டில் வந்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். எடுத்துகிட்டு இது வந்து 0.6 தான் பின்னூசி சைஸு. ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த ஹோலில் வந்து நீங்கள் உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு ஃபுல்லாக உள்ளே போடாதீங்க, கொஞ்சம் வெளியே வைங்க. கொஞ்சம் வெளியே வச்சுட்டு ஸோ நான் இங்கே செலோ டேப் எடுத்திருக்கேன். இந்த செலோ டேப் வந்து கொஞ்சம் க்ராஸாக இந்த மாதிரி, அதாவது இப்படி இருக்க செலோ டேப்பை இப்படி போடாமல் பார்த்தீங்கன்னா தெரியுதா? செலோ டேப் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் இப்படி க்ராஸாக, அந்த மாதிரி க்ராஸாக வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பாதி செலோ டேப் வந்து இந்த பின்லேயும் பாதி செலோ டேப் கோன்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது வந்து மீதி இப்படி இருக்கிறத வந்து லைட்டாக நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சுற்றிட்டே ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா அது பாட்டுக்கு நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா நின்றுக்கும் செலோ டேப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் வந்து நல்லா சின்னதாகிடும். அதாவது இந்த டிப்போட இந்த நீடலோட சைஸ் வந்துடும், கோனோட டிப்பு. இப்போ நான் இங்கே இதே இடத்துல நான் வந்து மேலே போடுறேன், இந்த சைடில், அதாவது இது பக்கத்தில் இங்கேயே போடுறேன். ரெடி, இங்கே இந்த இடத்துல போடுறேன். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் இதையும் நான் வந்து இதில் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆனால் இது கீழே நான் இப்போ போடுறேன், நம்ம ப்ராக்டிஸ் கோன் கீழே நான் இது போடுறேன், சேமாக இருக்கும். பார்த்தீங்களா? ஓகே, இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு தான் செலோ டேப். இது வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் புரியலைன்னா செலோ டேப் எப்படி போடுறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் திருப்பியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்படி தான். அதாவது டம் ஃபிங்கர் தான் நம்ம ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போகிறோம். டம் ஃபிங்கரில் தான் நம்ம அழுத்த போகிறோம், ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். பாருங்கள், டம் ஃபிங்கர் அழுத்துனீங்கன்னா அந்த ப்ரெஷர் வெளியே வரும், கோன் வெளியே வருதா? ஸோ டம் ஃபிங்கரில் தான் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம், 2 கை இப்படி வச்சுக்க போகிறோம். ஸோ டம் ஃபிங்கரில் இருக்க ப்ரெஷரை வந்து நீங்கள் ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். வருதா? ஃப்ளோவை சூப்பராக வரும். ஓகே, இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது கோனை, ப்ரெஷர் வந்து எந்த கையில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் இப்படி தான் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பென்சில் மாதிரியே பிடிச்சிக்கலாம். பட் இப்படி பிடிக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபீலாக இருக்கும், அதனால சொன்னேன். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கடைசியாக என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ வந்து எதில் நம்ம மெஹந்தி ட்ரா பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். பேப்பர் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் லைட்டாக இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஷாப் கோன் தான் மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க. ஷாப் கோன் யூஸ் பண்ணும்போது பின்னாடி நல்லா வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி வரும். இதே நீங்கள் ஹோம்மேட் கோன் யூஸ் பண்ணும்போது கீழே இருக்க பாருங்கள், ஹோம்மேட் கோன் இது, அதாவது இந்த இடத்துல நம்ம ஷாப் கோன் யூஸ் பண்ணிக்கோம், நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து A4 ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இதே லேஸான பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாட்ரி ஆயிரும் இந்த கோனில். ஸோ இந்த கோனில் அவ்வளோக்கா தெரியாது, இந்த கோனில் ரொம்ப வாட்ரி ஆயிரும். இது வந்து சீக்கிரமாக காயாதுங்க பேப்பரில், இது சீக்கிரமாக காஞ்சிரும். அது வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் தொடுறேன், ரெண்டுமே காயில் தான். பட் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கழித்து இதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை தொட்டிங்கன்னா இதில் போட்டதை காஞ்சிருக்கும். இதில் காஞ்சிருக்காது. பிகாஸ் அது வாட்டரி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இது யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் சாதா பேப்பர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து A4 ஷீட் எடுக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ நம்மளுக்கு வந்து தேவையான திங்ஸ் வந்து மெஹந்திக்கு தேவையான திங்ஸ் 4 இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ட்ராயிங் புக் இல்லாட்டி A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே திக்காக தான் இருக்கும் பேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து கோன், ஷார்ப் கோன் இல்லை ஹோம்மேட் கோன், ப்ராக்டிஸ் கோன் எதாக இருந்தாலும் ஓகே. ப்ராக்டிஸ் கோன் வேணும்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோனோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் நான் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பென்சிலை எடுத்துக்கோங்க. ஒரு பென்சில், எந்த பென்சிலாக இருந்தாலும் ஓகே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லுன்னு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் நம்பர் 1 நாளைக்கு தான் ஸ்டார்ட். இன்றைக்கி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்புறம் என்னென்ன திங்ஸ் தேவை அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட நீங்கள் நாளைக்கு என்னோடய செக்ஷனை அட்டன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் எதில் பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஸோ அதுவும் வந்து ஹென்னா பை ஷிஃபா 7 இது வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி என்கிட்ட இருக்குது. அந்த ஐடிக்கு போய் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நான் வந்து ஹாய்ன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸோ அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ guys for watching my channel. Bye.